Hello everyone and welcome to Sugar's Kitchen. வணக்கம். நமக்கு எவ்வளோ வெயில் அடிச்சாலும் ரொம்ப சம்மர் வந்தாலும் கூல் திங்ஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹாட் வெதரில் ரொம்ப வெயிலாக இருக்கிறத சிலப்போ ஃபில்டர் காஃபி போட்டு குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது சென்னையில் எப்போவுமே நாங்கள் காலேஜ் எல்லாம் படிக்கிறத பெங்களூரில் காலேஜ் படிக்கிறத ரொம்ப ஹாட் டேயில் சில சமயம் நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். அதோட கொஞ்சம் ரொம்ப மசாலா போடாதீங்க, மீடியம் மசாலாவில் கட்லெட்ஸ் இன்னைக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் கட்லெட் ரொம்ப பாப்புலர் ஐட்டம், சில்ட்ரனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் ரொம்ப நல்லா கிடைக்கும். முன்ன நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கிறத ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸோடலாம் போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த கட்லெட்டை அவ்வளோ நல்லா இருக்கும். அது அந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இதில் ரொம்ப பாப்புலர். இந்த டிஷ் ரொம்ப நல்லா பண்ணுவாவாம். அதே ஸ்டைலில் நமக்கு வரலன்னா கூட நம்ம ஃபேமிலிக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி, நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோளம் மாவு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ப்ரெட்டை ரா பிரெட் ஸ்லைஸை லோ ஃபயரில் இந்த மாதிரி ஒரு தவாவில் போட்டு வச்சுருந்தேன்னா இப்படி ட்ரை ஆகிடும். அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி. ஸோ உங்களுக்கு இது மாதிரி பண்ண முடியலன்னா ரெடிமேட் பிரெட் க்ரம்ஸும் கிடைக்கிறது சூப்பர் மார்க்கெட்ஸில், அதையும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி மசாலா வேண்டாம். கொத்தமல்லி, சோம்பு, கிரீன் சில்லி, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு எல்லாத்தையுமா சேர்த்து தண்ணியே விடாதிக்க அரைச்சி வச்சா ஒரு சிம்பிள் மசாலா ரெடி. இதுக்கு வெஜிடபிள்ஸ் பாயில்டு பொட்டேட்டோ நான் ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சு வேக வச்சுருக்கேன். அண்ட் பீன்ஸ் இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பொடியாக நறுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப் இப்படி லென்த் வைஸாக நீங்கள் இப்படி லென்த் வைஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணலாம், பொடி பொடியாக வந்துடும். ஸோ இது ஒரு சிம்பிள் டிப். அப்புறம் கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. இது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வதக்கின அப்புறம் இது இப்படி இருக்கும். ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரைட் கட்லெட். நான் இங்கே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு. இதை வதக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த வதக்கினத்தை உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்தி வதக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ரவுண்ட் ஆக்கி ரொம்ப மெலிசா தட்டாக்கி கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி தட்டி இந்த கார்ன்ஃப்ளவரில் தோச்சு இந்த பிரெட் கிரம்ஸில் நல்லா சைடெல்லாம் பிரெட் கிரம்ஸ் படுற மாதிரி பெரட்டி எடுக்கணும். ஸோ இந்த பிரெட் கிரம்ஸில் தான் அது கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு ரவுண்டும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இதுக்கு ஒரு பைண்டிங் தான். ஸோ இது கார்ன்ஃப்ளவர் இந்த மிக்ஸில் முக்கி நல்லா பிரெட் க்ரம்ஸை தூச்சு நல்லா இப்படி சைடில் படுற மாதிரி நல்லா கோட் ஆகணும் பிரெட் கிரம்ஸ். நீங்க பெருசா பண்ணணும்னு பண்ணலாம், இல்லைன்னா ஓவல் ஷேப்ல பண்ணணும்னா பண்ணலாம். இப்படி ரவுண்டா பண்ணா அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன் வைக்கணும்னா இது கொஞ்சம் ஹார்டன் ஆச்சுன்னா ஃப்ரையிங் ஈஸியாக இருக்கும், உதிர்ந்து போகாது. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதை நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஆயில் நல்லா ஹாட்டா இருக்கணும்.
இது சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும். கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப திருப்பி திருப்பி போட வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி அது பிரெட் கிரம்ஸ் எல்லாம் கோட் ஆயிருக்கு. நான் இப்போ அடுப்பு அணைச்சு விடுறேன். ஸோ நம்ம கட்லெட் ரெடி. இப்போ இதில் எண்ணெய் வச்சிருக்கேன் நான் கொஞ்சமாக. அதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ண அப்புறம் இந்த பொட்டேட்டோவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா இந்த மாதிரி மிக்ஸ் கிடச்சிடும். அப்புறம் அதே மாதிரி அதை இதில் கார்ன்ஃப்ளவரில் போட்டு பெரட்டி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இந்த வெஜிடபிள்ஸு மசாலா எல்லாம் சேர்த்து போட்டுட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போகிறோம். அது ரொம்ப தண்ணி விட்டு எல்லாம் குக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே மூடி வச்சு உப்பையும் போட்டேன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக வில்ட் ஆகும். அந்த டைமில் இந்த பொட்டேட்டோ பாயில்டு பொட்டேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினேன்னா பிளெண்டடாக இது மாதிரி கிடைக்கும், உருட்டுற பதமாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் கட்லெட் ஃபார் காஃபி. இப்போ அப்புறம் காஃபி போட்டு கட்டுறேன். மொக்கா பாட் காஃபி ரெடி. ஸோ இது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. நல்ல ஸ்ட்ராங்காக விழும். அண்ட் அதோட நல்ல பசும்பால். நல்ல creamy coffee, hot filter coffee and vegetable cutlet. ஸோ இதுவும் உள்ள பீட்ரூட் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி காஃபியும் கட்லெட்டும் இல்லைன்னா போண்டா பஜ்ஜி ஹாட் காஃபி சம்மரில் குடிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.